Yeah, I know. In my generation, it's not easy to find true. It's not easy to find true. உண்மையான காதலை என் ஜென்ரேஷன்ல வந்துட்டு பின்னாடி வர சந்ததி வந்துட்டு இருக்குமா அது உண்மையான காதலை. பட் யூ போத் வேர் தி ப்ரூஃப் ஆஃப் தட் லவ். நீங்க ரெண்டு பேரும் அந்த காதலுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கீங்க. தட் லவ் ஹாஸ் நோ ஏஜ் அண்ட் நோ டைம். காதலுக்கு வந்து டைம் இல்லை, ஏஜ் இல்லை அப்படின்றது வந்து நீங்க ரெண்டு பேரும் ஒரு சாட்சியா இருக்கீங்க. இந்த கார்டன் ஆஃப் லைஃப் யூ போத் ஷோட் மீ ஹவு டு அட்மைர் தி எசன்ஸ் ஆஃப் லவ். அந்த வாழ்க்கையில வந்துட்டு நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொல்லியிருக்கீங்க, காட்டியிருக்கீங்க ஹவு டு அட்மைர் தி எசன்ஸ் ஆஃப் லவ். உண்மையான காதல் வந்துட்டு எப்படி வந்து அட்மைர் அந்த காதல எசன்ஸ் ஆஃப் லவ் வந்துட்டு ஹவு டு அட்மைர் தி எசன்ஸ் in the garden of life. You both showed me how to admire the essence of love and happiness among the flowers. In the garden of life, you both showed me. வாழ்க்கைன்ற ஒரு தோட்டத்தில் வந்து நீங்க ரெண்டு பேரும் எனக்கு காட்டியிருக்கீங்க how to admire the essence of love and happiness among the flowers. அந்த தோட்டத்தில் இருக்கிற அந்த பூக்கள் வந்து எப்படி வந்து சந்தோஷத்தை லவ்வையும் இருக்கணுன்றது எனக்கு காட்டுறீங்க. ஹாப்பி ஆனிவர்சரி அப்பா அண்ட் அம்மா. வித் லவ் கீர்த்தி அண்ட் மை. Thank you. அவரு அதாவது நம்ம என்ன சம்பாதிச்சாலும் வாழ்ந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம மேல நம்மளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்துட்டு தான் பிள்ளைகிட்ட என்னவோ ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அம்மா வந்து அப்பா இதுல நேசிக்கிறாங்க அப்படின்றத பிள்ளைங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படின்றதுதான் ஒரு வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கையில் நம்ம வந்து நம்ம ஒரு 25 வருஷம் கடந்ததுல என்ன ஆகுதுன்னு சொன்னா நம்ம வந்து நம்ம பிள்ளைகிட்ட ப்ரூவ் பண்ணிருக்கோம் நம்ம வந்துட்டு நல்ல ஜோடின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு நீ இப்படி இது அப்பா வாங்கிட்டு வந்து வயரம், அம்மாவுக்கு வயரம் வாங்கிட்டு சரியா? அப்படி அம்மா எனக்கு அந்த வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க. பட் இது எல்லாத்த விட வேல்யூவான விஷயம் என்னன்னா அப்பா எவ்வளவு சம்பாதிச்சாலும் நீ தேடிட்டு போய் அப்பா அம்மா அண்ணன் கொடுத்தா மதியா இதுதான் இது இருக்கிறதுலே ஒருத்தர் என்ன அப்படின்னு சொன்னா 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையே எங்க அப்பா இப்ப உங்களுக்கு உயிரோட இல்லை. வந்து எங்க அப்பா என்ன ப்ரூவ் பண்ணணும் அதை உங்களோட ப்ரூவ் பண்ணணும். இது எல்லாமே உலகத்துல 1000 பேர் என்ன நல்ல பண்ணுவான் கெட்ட பண்ணுவான். அது தேவைக்கு என்ன நல்லவனும் சொல்லுவான், தேவைப்படுதுன்னா கெட்ட பண்ணுவான். இன்னைக்கு விசுவாசமானவன் நாளைக்கு துரோகம் பண்ணுவான். ஸோ இந்த நல்ல பண்றதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, கெட்ட பண்றதை பத்தி பிரச்சனை இல்லை. உங்க 2 பேருக்கு நான் யாருக்கு ப்ரூவ் பண்ணணும், அம்மாவுக்கு நான் யாருக்கு ப்ரூவ் பண்ணுவோம் வாழ்க்கையில. இதான் ஒவ்வொரு பேரண்ட்ஸ்க்கான சக்சஸ், ஒவ்வொரு மனுஷனுக்குமான சக்சஸ். ஸோ இப்ப அண்ணன் எழுதி மெட்ராஸ்ல அவனுடைய சம்பாதிச்சல இது வாங்கிட்டு வந்து கொடுத்தான்னு சொல்றான் பாத்தியா. இது ரொம்ப 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 பெரிய விஷயம். பொக்கிஷ மாதிரி தெரியுது. ஒரு அப்பா பேச கண்ணு வந்துச்சு இல்லையா? அப்ப அதே மாதிரி இது நீ கொடுத்துருக்க அந்த மோதிரம் இருக்கு இல்லையா? நான் கல்யாண டைப்ல வந்துட்டு எங்க அப்பா எனக்கு உயிரோடு இல்லை. கல்யாணத்தை நான் முடிக்கும் போது கையில 10 காசு என் கையில இல்லை. வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு யாருமே சப்போர்ட் கூட ஆள் இல்லைன்றாங்க. இன்னைக்கு இந்த 25 வருஷம் முடிஞ்சோன்னா போய் தேடி பிடிச்சி அப்பா அம்மா வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு கொடுக்குது இல்லையா? இது மோர் தென் 1000 crores இது. ஓகேவா? காட்டு வரல காட்டு. அன்னைக்கு போட்டோ புடிச்சதால குட்டி 2 பேர்ல இருந்து மோதிரம் வாட்சி பிடிச்சிட்டேன். வரல காட்டு.
நூறு வண்ணம் ஒன்றாக சேரும் ஓவியம் போல சேர்ந்திருப்போம். வரலாறு எல்லாம் நம் பேரை நாளை சொல்வதைப் போல வாழ்ந்திருப்போம். எங்களுக்குள்ளே வளைந்திடுவோம் நாணலை போல்தானே. நம் ஒற்றுமை காத்திட நின்றிடுவோம் தூங்களைப் போல் நாமே. அடைமழையாக பெய்யும் சந்தோஷம் ஆசை ஆசையாயிருக்கிறதே இதுபோல் வாழ்ந்திடவே. பாச பூமழை பொழிகிறதே இதயங்கள் நனைந்திடவே. நம்மை காணுகிற கண்கள் நம்மோடு சேர கெஞ்சும். சேர்ந்து வாழுகிற இன்பம் அந்த சொர்க்கம் தன்னை மிஞ்சும். ஒரு நாள் கூட இங்கு வரமாகும் உயிரங்கள் வீடாகும். சுகமாய் என்றும் இங்கு விளையாடும் நிரந்தர ஆனந்தம்.